ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். ரீசெண்டாக நம்ம வெதர் ரிப்போர்ட்ஸ் பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். எந்தெந்த இடத்துல ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு நம்ம அப்டேட் சொல்கிறேன். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இடத்துல கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மெயினாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்தியாவில் கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னென்னா கேரளாவில் தென்மேற்கு பருவமழை, தட் இஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் மெயினாக சொல்லுவாங்க. என்னென்னா இதன் காரணமாக கேரளாவில் உள்ள ஆலப்புழா, கொட்டாயம், ஏனார்குளம் போன்ற மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் மெயினாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் மழை எச்சரிக்கை மெயினாக விட்டுருக்காங்க. என்ன மழை எச்சரிக்கைனா பருவமழை மெயினாக தொடங்கியதுனால அடுத்த சில நாட்கள் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் சில பகுதியில் பலந்த மழை பெய்யக்கூடும் மெயினாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசெண்டாக டெல்லியில் அதிசயமாக மழை பெஞ்சிருக்கு. என்னன்னா வட இந்தியாவில் நிலவி வரும் கடுமையாக வெயிலுக்கு மத்தியில் இன்று டெல்லி மற்றும் அதன் சுற்றி உள்ள பகுதியில் இடியக்கூடிய பலந்த காற்றுடன் மழை பெய்திருக்கு மெயினாக சொல்லியிருக்காங்க. இது கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. பிகாஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மெயினாக சேஞ்ச் ஆகுது. சும்மா மெயினாக சேஃபாக இருங்க. லேட்டஸ்ட்டாக இன்னொன்று என்னென்னா இந்தியா மற்றும் வெனின்சுலா பேச்சுவார்த்தை மெயினாக நடந்திருக்கு. இது என்னென்னா புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெனின்சுலா நாட்டில் செயல் அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் ஆகியோருக்கு இடையே இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மெயினாக நடத்தியிருக்காங்க. இது எப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக மெயினாக சோர்சஸ் வந்திருக்கு. பேசிஸ் எரிசக்தி, தட் இஸ் எரிபொருள், எனர்ஜி மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் பற்றி தான் மெயினாக அவங்க பேசியிருக்காங்க. அதே மாதிரி இருதரப்பு பேசிக்காக ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது. லேட்டஸ்ட்டாக சோர்சஸ் அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் என்னென்னா சதுரங்க தரவரிசை, அது என்ன சொல்லுவாங்கன்னா செஸ்ஸில் FIDE ரேட்டிங்ஸ்னு மெயினாக சொல்லுவாங்க. சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு, அது என்னென்னா FIDE மெயினாக சொல்லுவாங்க. அதில் ஜூன் 2026க்கான தரவரிசை பட்டியல் இந்தியாவின் அர்ஜுன் எரிகசி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கார். உலக அளவில் டாப் 10 பட்டியலுக்குள் இருக்கும் ஒரே இந்திய வீரராக தனது இடத்தை தக்க வைத்துக்கொள்ளார். இது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. செஸ்ஸில் ஒரு பிளேயர் டாப் 10ல் இருக்கிறது மிக ஒரு ரொம்ப ஒரு ஆனந்தமான விஷயம். ஸோ உங்கள் பெரிய மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரிகார்டிங் திஸ் நியூஸ் அப்டேட்ஸ்.